ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். திருப்பரங்குன்றம் மலை மேலே முஸ்லீம்களும் சரி, அதே போல் சைவர்களும் சரி, சமணர்களும் சரி, இந்துக்களும் சரி, அவரவருக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களில் அமைதியான முறையில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தொடர்ச்சியாக பல்வேறு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அட்டூழியத்தினால சிக்கந்தர் தர்காவுக்கு முஸ்லீம்களால் போக முடியலை, மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்துக்களால் போக முடியலை. சரி, கீழே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்காவது போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த கோயிலுமே உள்ளே போயிட்டு முருக பக்தர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும் விதமாக அங்கே ஒரு போராட்டத்தை முழக்கத்தை இந்த இந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ்னர் கிளப்பி இருக்கிறாங்க. நாம் கோயிலில் வழிபடணும், நாம் அனைத்து சாதியினரும் அர்ச்சனாகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் ஆகம விதியை பேசக்கூடிய பாண்டேவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எச்ராஜாவாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே இப்படி கோயிலுக்குள்ளே போய் அத்துமீறி அராஜகமாக முருக பக்தர்களுக்கு இடைஞ்சலை கொடுத்த இவர்கள் பண்ண இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இவர்கள் பண்ணக்கூடிய இந்த போராட்டமெல்லாம் ஆகம விதியை பாதிக்காதா அப்படின்றது எனக்கு தெரியலை. சரி, ஏன் இவங்க தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக இந்த திருப்பரங்குன்ற மலையை குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆய்வு பண்ணி பார்த்ததில் உத்தரகண்ட் மாநிலத்தில் புரோலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் எப்படி இவங்க ஒரு மதக்கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினாங்களோ அதே பாணியில் அப்படியே டிட்டோவாக திருப்பரங்குன்றத்திலையும் இவங்க நடத்திக்கிட்டு இருப்பது அம்பலமாக இருக்குங்க. அப்படி உத்தரகண்டில் என்ன நடந்துச்சு, அதை எப்படி திருப்பரங்குன்ற மலைக்கு ஒத்து போகுது, அது மட்டுமல்ல இவங்க பறக்கக்கூடிய வதந்திகள் இருக்குது தெரியுமா, அந்த வதந்திகளுக்கு திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த பொதுமக்களே பதில் சொல்லக்கூடிய வீடியோக்களையும் இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் முக்கியமான வீடியோ அப்படின்னா, எப்படி உத்தரகண்டில் மதக்கலவரம் நடந்துச்சோ அது மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் மதக்கலவரம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க. அப்போ தான் நம்ம ஊரில் உத்தரகண்ட் போல மதக்கலவரம் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இவங்க பரப்பக்கூடிய இந்த பொய்களுக்கு இந்து மக்களே பதில் சொல்லக்கூடிய வீடியோக்கள் இருக்குல்ல, அதை வெளியிடுவதற்கு முன்னாடி உத்தரகண்ட் பாணியில் திருப்பரங்குன்ற மலையில் கலவரம் செய்ய நினைக்கிறாங்கன்னு சொன்ன தெரியுமா, அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உத்தரகண்ட் மாநிலத்தில் புரோலா அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மே 26, 2023 அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த, அதாவது உத்தரகாசியுடைய மீடியா இன்சார்ஜாக இருக்கக்கூடிய 27 வயதான ஆசிஸ் சூனார் அப்படின்ற ஆர்எஸ்எஸ்காரன் மதியம் 3 மணிக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். யார் அப்படின்னா, ஒரு அனாதை குழந்தை, அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் இல்லை, சித்தப்பா சித்திக்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரரான ஆசிஸ் சூனார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய பொண்ணை 2 பேர் கடத்த பார்த்தாங்க, இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க கொண்டு போக பார்த்தாங்க, நான் தான் அதை தடுத்து நிறுத்தி உங்களுடைய பொண்ணை என்னுடைய கடையில் தான் வச்சுருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பண்ணுறான். இப்படி ஃபோன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட சித்தப்பா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. காவல்துறையும் 2 பேரை கைது பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, உவைது கானையும் ஜிஜேந்திர சைனி அப்படின்றவங்களும். இந்த 2 பேர் கைது பண்ணதில் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தாரு, இது ஒரு லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க, அந்த கிராமம் முழுக்க பரப்பக்கூடிய வேளையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஈடுபடுறாங்க. இப்படியான வதந்தி பரப்பின உடனேயே அந்த பகுதியுடைய எம்எல்ஏ உடனே களத்துக்கு கொந்தளிச்சு பேசுகிறாரு. அந்த மாநிலத்தினுடைய சிஎம் அவரும் கொந்தளிச்சு பேசுகிறாரு. பிரச்சனை அதிகமாக இந்த பிரச்சனை நடந்த 4 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2023 ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பிஜேபி ஆர்எஸ்எஸ் உருவாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து, பாருங்க இந்துக்களே, நம்ம வெளிப்படையில் அப்படின்னா முஸ்லீம்கள் இந்த ஏரியாவே ஆக்கிரமிச்சிருவாங்க, நம்ம தோத்து போயிடுவோம், அவங்க வெற்றி பெற்றுவாங்க, விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மிக மோசமாக வன்முறையை தூண்டக்கூடிய பல்வேறு பதிவுகளை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்புகிறாங்க. இப்படியான வதந்திகள் பரவுன உடனே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய கடையுடைய சட்டரில் ஃபுல்லாமே உனக்கு குறிப்பிட்ட நாள் தான் டைம், அந்த நாளுக்குள்ளே கடையை காலி பண்ணிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி போஸ்டர்களை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 41 குடும்பம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து வெளியேறாங்க. அவங்க கடை, அவங்களோட வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு போகக்கூடிய சூழல்
ஏற்படுது. ஒருத்தர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போறாரு. அப்போ எவ்வளவு அவசரமாக அந்த மக்கள் அந்த இடத்த காலி பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்படியான சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சா? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கைதாகி உள்ள இருக்காங்க தெரியுமா, அவர்களுடைய வழக்கு நடக்குது. எப்போ? ஆகஸ்ட் 2023 மே 2024 வரைக்கும் 19 முறை இந்த வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துச்சு. தீர்ப்பு என்ன தெரியுமா கொடுத்தாரு நீதிபதி? சம்பவம் நடந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வருது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது ஒரு ஃபேக் நியூஸ், இவங்க அந்த பொண்ணை கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குறாரு நீதிபதி. எதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னா, அந்த பெண் கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்கல்ல, அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? நான் டெய்லர் கடைக்கு எங்கள் வீட்டிலேருந்து போய்கிட்டு இருந்தேன், டெய்லர் கடை எங்கே இருக்குன்னு தெரியல, 2 பசங்க அங்கே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், அந்த டெய்லர் கடைக்கு அவங்க தான் வழிகாட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனைக்கும் அந்த 2 பேர் இந்த பசங்களே கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட சித்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆமாம், என்னுடைய மகள் வீட்டிலேருந்து துணிகளை தைப்பதற்காக தான் டெய்லர் கடைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணோட சித்தப்பா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, என் பொண்ணு கடத்துதை நான் பார்க்கல, சம்பவ இடத்துல நான் இல்லை, என் பொண்ணும் கடத்தினதா சொல்லலை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த இந்த ஆசிஸ் சூனார் தான் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டை காவல்துறையில் எனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, கோர்ட்டில் நீதிபதி முன்பு விசாரணை நடக்கும்போது இந்த வாக்குமூலங்கள்லாம் வருது. சரி, ஒரே ஒரு ஐ விட்னஸான இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஆசிஸ் சூனார் அவன் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னா? நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இவங்க 2 பேரான்றது எனக்கு தெரியலை, தூரத்தில் இருந்தனால எனக்கு அடையாளம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். அது மட்டுமல்ல, இந்த ஆர்எஸ்எஸ்காரனை நம்பி புகார் கொடுத்தாருல சித்தப்பா, இந்த சித்தப்பாவை நானாக இவரை புகார் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மாட்டி விட்டான். அது மட்டுமல்ல, இந்த பெண் என்ன தெரியுமா சொன்னாங்க? போலீஸ் தான் மிரட்டி என்னை எப்படி எழுதி வாங்கினாங்க, நான் அவர் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ்கிட்ட கேட்டினதுக்கு அந்த பிள்ளைக்கு மென்டலாக ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லூசு பட்டத்தை அந்த பெண்ணின் மீது கோர்ட்டில் கொடுத்துச்சு அந்த ஊர் காவல்துறை. அப்போது ஒரே ஒரு ஃபேக் நியூஸ், அதை நம்பி அந்த ஊரில் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக பழகி வந்த 2 சமூகம் மோதக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் அத்தனையுமே வெளியேறி போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த புகாரை கொடுத்த அந்த சித்தப்பா இருக்கார் தெரியுமா, அந்த ஊரில் தலகாட்டி நடக்க முடியலை. ஒன்னால தான் ஊரோட ஒற்றுமையே கெட்டு போச்சு, நீ கொடுத்த பொய் செய்தினால தான் இன்றைக்கி நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பதற்றம் நம்ம ஊரே 2 பட்டு போய் ஊரே மன நிம்மதி இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற கருத்துக்களோட அந்த மக்கள் இருப்பதாக சமீபத்தில் குயின்ட் அப்படின்ற இணையதளம் வீடியோவே வெளியிட்டிருந்தாங்க. சரி, உத்தரகண்டில் நடந்த இந்த சம்பவம் எப்படி திருப்பரங்குன்றத்தோட ஒத்து போகுதுன்னு சொல்றீங்க, அந்த பிளானை எப்படி திருப்பரங்குன்ற மலை மீது இவங்க அமல்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அங்கே எப்படி லவ் ஜிகாதோ இங்கே சிக்கந்தர் மலை, அங்கே எப்படி காவல்துறை அந்த பெண்ணை மிரட்டி ஒரு புகாரை பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அங்கே கொடிமரத்தை கட்டக்கூடாது, கொடிமரத்தை அளவை குறைங்கன்னு சொல்லிட்டு 2021 ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு தடையும் போட்டிருக்கிறாங்க. அங்கே எப்படி ஆசிஸ் சூனார் என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் நான் 2 பேர் கடத்தினதை பார்த்தேன், அவங்க இங்கிருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புனானோ, அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய எச் ராஜா, அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இந்த மலையை சிக்கந்தர் மலையா பேரை மாற்ற போறாங்க. இந்த சிக்கந்தர் என்பவர் முருக பக்தரை கொண்டவர், இந்த சிக்கந்தர் என்பவர் இந்துக்களை கொன்றவர், அதனால அந்த தர்காவே அங்கே இருக்கக்கூடாது, அங்கே இது வரைக்கும் மாமிசமே அறுத்ததே இல்லை, இந்த நவாஸ்கனி போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, இந்த ஒட்டுமொத்த மலையுமே கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி லண்டன் தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வதந்திகளை எப்படி ஆர்எஸ்எஸ்காரங்க பரப்பினானோ அதே போன்ற ஒரு வதந்தியை இங்கே இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த வதந்தியை அந்த சித்தப்பா நம்பி ஏமாந்து போய் கடைசியில் அவருடைய பெண்ணுக்கும் மெண்டல் பட்டனை கட்டினாங்க தெரியுமா? அதே மாதிரி இவங்க பரப்புற இந்த பொய்யை நாம நம்பணும் அப்படின்னா, நாம 2 பேரும் மோதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் பார்க்கவே முடியாது. நாம் ஒருத்தர் ஒன்றா போய் வழிபாடுகளை மலையின் மீது செய்ய முடியாது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறவங்க தர்காவுக்கு வர முடியாது, தர்காவுக்கு போனவங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக முடியாது, தர்காவில் எல்லாரும் ஒன்றா அமர்ந்து ஒன்றா சாப்பிடவும் முடியாது, எல்லாத்தையுமே பிரித்து விட்டுருவாங்க. இப்படி மனச்சுமையை இன்னைக்கு அந்த சித்தப்பா அனுபவிக்கிற மாதிரி நமக்கு அந்த மனச்சுமையை கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த மனச்சுமையை இப்படியான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய எச் ராஜா அனுபவிக்க போகிறாரா? அவர் திருப்பரங்குன்றத்தில் இருக்க
போகிறதில்ல. அவர் வீட்டுக்கு போயிடுவார். அண்ணாமலை அவர் வீட்டுக்கு போயிடுவார். இந்து முன்னணியோட தலைவர் திருப்பரங்குன்றத்தில் இருக்க போகிறாரா, அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போது திருப்பரங்குன்றம் மக்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. நாம் தான் கடைசியில் பாதிக்கப்பட்டு நிற்போம். எப்படி உத்தரகண்டில் அந்த சித்தப்பாவும் பொண்ணும் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்களோ அதே போன்ற ஒரு நிலைமை இந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்ம நம்பினோம்னா நமக்கும் இந்த பாதிப்பு என்பது ஏற்படும். இந்த கும்பலுக்கு மலை மீதெல்லாம் அக்கறை இல்லைங்க. அப்படி மலை மீது கோயில் மீது அக்கறை இருந்துச்சுன்னா அரிட்டாப்பட்டி மலையை ஒரு தனியார் வியாபாரிக்கு மொத்தமாக அவங்க ஏலம் கொடுத்துருப்பாங்களா? அரிட்டாப்பட்டி மலையில் கோயில் இல்லையா? அப்போது இவர்களுக்கு கோயிலோ மலையோ முக்கியமல்ல. திருப்பரங்குன்றம் மலையில் எப்படிங்க கோயிலும் தர்காவும் ஒன்றா இருக்கலாம்? எப்படிங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம்? அந்த ஒற்றுமை நமக்கு ஆகாது. அந்த ஒற்றுமையை பிரித்து விடணும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது. சரி, உத்தரகாண்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது வதந்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. திருப்பரங்குன்றத்தில் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வதந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வதந்தி என்பதற்கு ஆதாரத்தை திருப்பரங்குன்ற மக்களே பேசுகிற வீடியோக்களை நாம் வெளியிடலாம். முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலையில் ஆடு சேவலெல்லாம் பலியிட தடை அப்படின்னு சொல்லி காவல்துறை பிஜேபி உள்ளிட்ட ஆட்களோடு சேர்ந்து ஒரு உத்தரவை போட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி பாருங்க முருகன் கோயிலில் முருகன் மலைக்கு இவங்க ஆடுகள் எடுத்து பலியிடுவதற்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் வழக்கம் போல பலியிடுவதற்காக போன முஸ்லீம்களை தடுத்து நிறுத்தின காவல்துறையோடைய அந்த வீடியோ வச்சு ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதன்முறையாக இப்படியான சம்பவத்தை இந்த இஸ்லாமியர்கள்லாம் திரண்டு போய் பண்ண போவதை போல ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா எச்ராஜாவும் சரி அண்ணாமலையும் சரி ரெண்டு பேரும் இன்னொரு பொய்யை பரப்புறாங்க. நவாஸ்கனி எம்பி அங்கே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாரு, நவாஸ்கனி எம்பி இப்படி புனிதத்தை கெடுத்துட்டாரு, இவர் எம்பி பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புறாங்க. இது ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, நவாஸ்கனி எம்பி அவர்கள் நாங்கள் பிரியாணி போய் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிட்டதற்கான ஆதாரத்தை எச்ராஜாவோ அண்ணாமலையோ வெளியிடணும் சொல்லி கெடு விதித்தும் கூட இவர்கள் ஆதாரத்தை வெளியிடவே இல்லை. எப்படி வெளியிடுவாங்க? இந்த பொய்யை பரப்பக்கூடிய எச்ராஜாவும் அண்ணாமலையோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்குது? எச்ராஜா பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் 1 வருஷ ஜெயில் தண்டனையை பெற்றாரு. அது நான் சொல்லலை, அட்மின் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடித்தார். எப்படி ஆசிஸ் சூனார் உத்தரகண்டில் பேக் அடித்தாரோ அதே போல் எச்ராஜா பேக் அடித்தாரா? இந்த அண்ணாமலை மட்டும் யோகியமா? அண்ணாமலை தீபாவளிக்கு பட்டாசு தடை விதித்ததே முதல்ல கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கினதே கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசு தமிழா பேசுன்ற சேனலில் போய் பேட்டி கொடுத்தாரு. அப்படியான பேட்டி வெளியான பின்பு அவர் மீது ஒரு வழக்கு பதியப்படுது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் அப்படி சொன்னதுனால எந்த கலவரம் நடக்கவே இல்லை, அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தார். அப்போது இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு அங்கே மாமிசத்தை முஸ்லீம்கள் கொண்டு போய் பலியிட போகிறாங்க, நவாஸ்கனி எம்பி மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய எச்ராஜாவும் அண்ணாமலையும் யோகியமான்னு கேட்டால் அவங்களுடைய யோகியத்தன்மை எப்படிப்பட்டதுன்றதற்கு இந்த 2 சம்பவமே சாட்சியாக இருக்குது. அப்போது அங்கே மாட்டுக்கறி பிரியாணியை நவாஸ்கனி அவர்கள் சாப்பிடவே இல்லையா? சரி, அப்புறம் ஏங்க அந்த நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு போனார், அவருக்கு என்ன அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அவர் வக்பு வாரியத்துடைய தலைவராக இருக்கிறாரு. அந்த தர்கா என்பது வக்பு வாரியத்திற்கு கீழ் வர்றதுனால ஆய்வு பண்ணுவதற்காக தான் நவாஸ்கனி எம்பி அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. ஆனால் எச்ராஜாவும் அண்ணாமலையோ கவுன்சிலர் கூட கிடையாது. அவங்க ஏன் அந்த மலைக்கு போய் அந்த பிரச்சனையை பண்ணுறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆமாங்க, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பகுதி மக்களுமே இவர்கள் பரப்பக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்துகிறாங்க. அதாவது இவர்கள் பரப்பக்கூடிய பொய் என்ன? திருப்பரங்குன்ற மலையில் இது வரைக்கும் ஆடோ கோழியோ எந்த மாமிசமும் அறுத்ததே கிடையாது. முதன்முறையாக இஸ்லாமியர்கள் தான் அங்கே போய் ஆடு பலியிட போகிறாங்க. முதன்முறையாக நவாஸ்கனி தான் அங்கே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாரு, கெடுத்துட்டார் புனிதத்தன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையே கிடையாது. அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு கீழேயே சலுங்கொடை வைத்திருக்கக்கூடிய சத்தியசீலன், இவருடைய வயசு 72. இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் பெயர் சத்தியசீலன், எனக்கு வயசு 72. இன்னைக்கு நாங்கள் 50-55 வருஷமாக நாங்கள் தான் வேலை செய்கிறோம், பரம்பரையாக செய்கிறோம். இதில் நாங்களும் செய்வோம், எங்கள் பங்காளிகளும் செய்வாங்க. அங்கே ஆடு வெட்டுறது, கோழி சேவல் வெட்டுறது, இதெல்லாம் உண்மை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் மலை மேலே செய்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து போய் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே காசி கும்பிட்டு அப்படி மேலேயும் சுற்றுலாத்தலமாக எல்லா சாமியும் பார்க்க வருவாங்க, எல்லாரையும் பார்க்க வருவாங்க. ரெண்டாவது ஆடு வெட்டுறது கோழி வெட்டும்போது சமையல் ஆக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்தவங்களும் சாப்பிடுவாங்க, இல்லாத எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க.
55 வருஷமா நான் இருக்கேன், இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா இருக்கிறாங்க, மேலே ஆடும் கோழியும் வெட்டுவாங்க, நாங்கள் தான் முடியை வந்து இறக்கி கொடுப்போம், காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆடு கோழியை அறுத்து வெறும் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கோயிலிருந்து வருபவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி 55 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்து அவர் வந்து சொல்றாரு. இவர் மட்டுமல்ல, அந்த பகுதியிலேயே மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய 45 வயதான ஒரு இந்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எங்க தாத்தா காலத்துல இருந்து வெட்டுறாங்க ஆடு மேல. ஆமா, நான் சின்ன பிள்ளை இருந்து பார்த்துட்டே இருக்கேன், வெட்டிட்டே இருக்காங்க. இப்ப என்னமோ இப்படி சட்டத்தை கொண்டு வராங்க, என்னன்னு தெரியல. 40 வயசு ஆச்சு எனக்கு. நான் பல்லாவது சாப்பிட்டுருக்கேன், மேலே சாப்பிட்டு கீரையும் சாப்பிட்டுருக்கோம். அவங்க பக்கத்துக்கு பிரியாணி கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். நான் ஒன்றும் சாப்பிட இல்லைன்னு சொல்ல. என் தாத்தா காலத்துலேருந்து ஆடு சேவல்லாம் அங்கே பலியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நானே போய் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு வயதே 45 அப்படின்னா இவருக்கு தாத்தாவுக்கு வயது எவ்வளவு இருக்கும்? அப்போ கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஆடும் சேவலும் பலியிடுவது இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா? இவர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மளிகை கடைக்காரரான சந்திரசேகர், இவருக்கு வயசு 64. இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் பேர் சந்திரசேகர், எனக்கு தெரியும், எனக்கு விவரம் தெரியும், இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு வயசு 64. ஆமாம், நாங்கள் போனது இல்லை, தெரியும் எங்களுக்கு. இங்கே எங்கிட்ட தான் வந்து சரக்கெல்லாம் வாங்குவாங்க. நாங்கள் பள்ளிவாசலில் தான் கடை வச்சுருக்கோம், மொதல் கடை எங்கள் கடை தான். இங்கே வந்து சரக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, காலங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து, அதாவது இவருக்கே வயசு 64, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இங்கே தான் மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு மேலே போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க, நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது மட்டுமல்ல, 20 வருடத்திற்கு மேலாக தர்காவில் லைட்டு வேலை, லைட்டிங்லாம் செட் பண்ணுவாங்கல்ல, சந்தன கூடலாம் வந்தால் இந்த வேலை பார்க்கக்கூடிய 49 வயதான சண்முக சுந்தரம், அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் பேர் சண்முக சுந்தரம், நான் ஒரு ஆசாரி. உங்க பாய் வந்து எனக்கு அப்பு முறை வேணும், அப்பா சித்தப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறதுனால உறவு முறையில் கூப்பிடுவோம். அதனால் நாங்கள் வந்து லைட்டு கட்டுவோம். மலையில் வந்து எனக்கு 49 வயசு ஆகுது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் லைட்டு கட்டிக்கிருக்கோம். அங்கே கந்திரிக்கை போடுவாங்க, சாப்பிடுவோம். நாங்கள் இங்கே ஆடு கோழி வெட்டுவாங்க, நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய் அங்கே சாப்பிடுவோம். இல்லை என்ன பட்சத்துக்கு நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய்க்கிறோம், அங்கேயும் கலந்துக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் கம்ப்ளீட்டாக எல்லாருமே வருவாங்க. நான் 20 வருஷமாக லைட் போட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே தான் போய் லைட்டு போடுவேன், அங்கே ஆடு கோழி எல்லாமே பலியிடுவாங்க, நானே போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது? மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் காலம் காலமாக ஆடு கோழி உள்ளிட்டவை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்துக்களும் போய் சாப்பிட்ருக்கிறாங்க. அதுவும் எப்போ 50-60 வயதான பெரியவர்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதை பார்க்க முடியுது. அப்போது முதல்ல போய் ஆடை பலியிட போகிறாங்க, அங்கே ஆடே பலியிட்டதில்லை, அங்கே மாமிசமே சாப்பிட்டதில்லை, புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவது பச்சை பொய் அப்படின்றது தெரியுதா? வெறும் இவங்க மட்டும் இல்லைங்க, அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஆடு சுமந்து செல்லக்கூடிய ஜான் பாஷா, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சமையலுக்கு அதான் சொல்லி 25-27 வருஷமா நடந்தது. இப்பதான் சமையல் எப்படி பிரச்சனை எதுவுமே கிடையாது. அங்க வந்து எல்லாருமே கந்திரில கலந்துக்குவாங்களா? எல்லாம் பேரும் இல்லை சாப்பிட வர்ற மக்கள், போலீஸ்காரங்க வர வந்து கோயிலுக்கு வராங்களா, காசி கோயிலுக்கு அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கடந்த 1 மாசமாக தான் அந்த பிரச்சனை நடக்குது, நான் தான் ஆடை கொண்டு போவேன், அங்கே எல்லாம் பலி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்கன்றாங்க. அப்போ 1 மாதம் முன்பு வரை இந்த பிரச்சனை என்பது நடக்கவே இல்லை. எப்போ இந்த பிரச்சனை வருது? பிஜேபி RSS கும்பலோடு சேர்ந்து அரசு அதிகாரிகள் ஆடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி அந்த உத்தரவு போட்ட பின்பு தான் இந்த பிரச்சனையே அங்கே வெடிக்குது. அது வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் மேலே ஆடு சேவல் உள்ளிட்ட உணவுகளை சமைத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றதான் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சரி, அடுத்து இவங்க பரப்பக்கூடிய பொய்யா என்ன இருக்குது? சிக்கந்தர் என்பவர் முருக பக்தர்களை வந்து கொல்ல வந்தார், அந்த கோயிலை வந்து சூறையாட வந்தார். அப்போ முருக பக்தர்கள் தடுக்க பார்த்தாங்க, சிக்கந்தர் அவர்களை எல்லாம் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி எச்ராஜா ஒரு பொய்யை பரப்புறாரு. ஆனால் இதை ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, இது அவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கல. என்னவா சொல்கிறாரு?
சிக்கந்தர் முருக பக்தர்களை கொன்றார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. உண்மையிலே அப்படி நடந்திருந்தா ராஜா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, இங்கே பாருங்கள் வரலாற்று சான்றே இருக்குது, இங்கே பாருங்கள் கல்வெட்டு இருக்குது, முருக பக்தர்களை சிக்கந்தர் கொண்டிருக்காரு பாருங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு பொய்யை இவர் பரப்பிட்டு போகிறாரு. இந்த பொய்யை மக்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக என்னவாக இவங்க பரப்புகிறாங்க அப்படின்னா, அங்கே திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை மூளை செலவு பண்ணி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணுன்றதுக்காக, என்னடா நம்ம வீட்டு பொருளை அவன் வீட்டு பொருளை மாற்ற போகிறானா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும்ன்றதுக்காகவே இப்படிப்பட்ட பொய்யை பரப்புகிறாங்க. உண்மையிலேயே அந்த மலையில் வந்து யார் மலை, அது முஸ்லீமுக்கு சொந்தமான மலையா, இந்துக்களுக்கு சொந்தமான மலையா, சைவர்களுக்கு சொந்தமான மலையா, சமணர்களுக்கு சொந்தமான மலையான்னு இதுவரைக்கும் யாருக்குமே பஞ்சாயத்து இல்லை. ஆனால் இவர்கள் தான் அங்கே மலையோட பேரவே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புகிறாங்க. எப்படி அங்கே உத்தரகண்டில் ஒரு பெண்ணை இங்கேருந்து 18 கிலோமீட்டர் கடத்தி கொண்டு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்கள தூரத்துலேருந்து பார்த்தேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பல்ட்டி அடிச்சிச்சோ, அதே பாணியில் தான் சிக்கந்தர் மலைன்னு மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை பரப்பி நம்மளை சண்டை போட வச்சு மதக்கலவரத்தை உண்டு பண்ணி நம்மை பலி கொடுக்க நினைக்கிறது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கும்பல். சரி, இப்படி இவங்க பொய்யை பரப்புறாங்கல்ல, அந்த ஊர் மக்கள் இதை நம்புறாங்களா? இதுவே அந்த மக்கள் சொல்ற வீடியோ காட்சிகளே இருக்கு. அதுல ஒரு மளிகை கடைக்கு முன்பு ஒரு பெண் பேசுறாங்க, அதை பாருங்க. வெட்டிருக்காங்க, எந்த இதுவுமே பிரச்சனை வரல. ஆனா இப்பதான் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. அது நல்லா பழகுவாங்க, முஸ்லீம் நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுவாங்க, நல்லா பழகுவாங்க, கிராண்டா இருக்கும். நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு போவோம், நாங்களும் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, எந்த பிரச்சனையும் வரல. இப்பதான் வந்துட்டு இருக்கு. நாங்க மந்திரிக்கெல்லாம் போவோம், நல்லா கேட்கும், சக்தி நல்லா கேட்கும். சக்திக்குள்ள ஒரு சிக்கந்தர் ஐயா குடியானவர், நல்லா போய்க்கும். எல்லா முஸ்லீம் எல்லாம் நம்ம கூப்பிடுவாங்க. மாமா மச்சான்னு பழகிட்டு இருக்கோம். நம்ம போய் இந்த அளவுக்குலாம் மாமா மச்சான்னு பழகிட்டு இருக்கோம். அந்த மளிகை கடையில் இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. எப்படி முருகனை நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோமோ அதே போல தான் சிக்கந்தரையும் நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம், எங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி முருகனோட சிக்கந்தரை ஒப்பிட்டு ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய பார்வை தான் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மளிகை கடைக்காரர் பாருங்கள், எங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அவங்க கல்யாணத்துக்கு போவோம், அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு வர்றோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுதா? இது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையே உள்ளூர்காரர்களுக்கே இல்லை, எல்லாமே வெளியூரிலிருந்து வரக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலால் தான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத அங்கே பாத்திர கடை வைத்திருக்கக்கூடிய கண்ணப்பன் சொல்கிறாரு, கேளுங்க. ஊருக்குள்ள எப்பவுமே திருப்பரங்குன்றத்தில் ஒற்றுமையாக தான் இருக்கிறான். இந்து முஸ்லீம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. உள்ளூருக்குள்ள வெளியூர் ஆளுங்க தான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, உள்ளூர்காரங்களும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. உள்ளூர்காரங்க எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே மாமா மச்சான் தான் பழகிட்டு இருக்கிறோம். எல்லா வீட்லயும் போய் நாங்கள் இருக்கிற பாய்ட்டு நடந்தா அவங்க வீட்டில் பிரியாணி கொடுப்பேன், தீபாவளிக்கு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பேன், எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கும். மேலே போய் நானும் பாச்சா போயிட்டு வருவேன், போய் நானும் போயிட்டு வருவேன், அடிக்கிட்டு போவேன். ஏதாவது உடம்பு சரியில்லாம் பள்ளிவாசல் போய் மந்திரிக்கு போவேன். இவர் பாருங்க, ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்வதை காட்டிலும் நான் போய் தர்காவில் மந்திரிச்சிருக்கேன், கீழேயும் தர்காவில் மந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுதா? சரி, அடுத்து இவங்க பரப்பக்கூடிய இன்னொரு பொய் என்ன அப்படின்னா, லண்டன் கோர்ட்லேயே அந்த ஒட்டுமொத்த மலையும் இந்து கோயிலுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராஜா கொடுக்குறாரு. இதுவுமே வடிகட்டின பொய் தான். இந்த மலையில் இருக்கக்கூடிய கோயிலும் சரி, சைவர்களும் சரி, சமண இடங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தர்காவும் சரி, யாருக்கு சொந்தம், யார் யாருக்கு எவ்வளவு இடம் அப்படின்ற பிரச்சனை என்பது 1920ஆம் ஆண்டு காலத்திலேயே உருவாகி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராம ஐயர், நல்லா கவனிங்க, ராம ஐயர் 25/8/1923 என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னா, நெல்லித்தோப்பு அதில் உள்ள அனைத்தும், நெல்லித்தோப்பு முதல் மசூதி வரையிலான படிக்கட்டுகள், மசூதி கொடிக்கம்பம் இருக்கும் எல்லா பகுதியுமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்ற பகுதிகள் அனைத்தும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை 1923 ராம ஐயர் என்பவர் கொடுக்கிறார். இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செல்லப்படுது. 12/5/1931 பிரிவி கவுன்சில் லண்டன், அதாவது அன்னைக்கெல்லாம் வெள்ளக்கார ஆட்சி தானே, அப்போது உச்சநீதிமன்றம் என்பது இந்த பிரிவி கவுன்சில் லண்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றமாக பவர் கொண்ட ஒரு நீதிமன்றமாக இருந்துச்சு. அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த ராம ஐயர் கொடுத்தாரில் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுங்க, தேவஸ்தானத்துக்கு தான் எல்லாம் சொந்தம்னு சொல்லி அறிவிங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டதற்கு இந்த தீர்ப்பில் அந்த 1923 ராம ஐயர் கொடுத்த தீர்ப்பு தான் சரியானது, அவரவர் இடத்தை அவரவர் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சிலுமே உத்தரவு போட்டிருக்கு. எச் ராஜா என்ன சொல்றாரு, லண்டன்ல இந்துக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாரு. இந்துன்றதே இங்க இல்லை, தேவஸ்தானம் போர்டா இல்லை சிக்கந்தர் தர்கா நிர்வாகமா அப்படின்றதான் வழக்கு நடந்துச்சே தவிர இங்கே இந்து முஸ்லீம்ன்ற எந்த ஒரு வழக்கும் நடக்கவே இல்லை. 2 நிர்வாகத்துக்கு இடையே தான் இந்த வழக்கு நடந்துருச்சு. சரி, அதன் பின்பு 1978 அதாவது 22/11/1978 மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவோட காம்பவுண்டு சுவருக்கும் கொடிமரம் ஏற்றக்கூடிய பாறைக்கும் இடையில இவங்க சுனை கட்டுவதற்கு மராமத்து பணியை செய்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள் போய் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் தீர்ப்பு என்ன வந்துச்சு தெரியுமா, சுனை கட்டுவதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இதோட விடலை, 21/11/1996 திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கனகராஜ், நல்லா கவனிங்க, கனகராஜ் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, தர்கா இடம் தர்காவுக்கு சொந்தமானதான், கார்த்திகை தீபம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா தர்கா இடத்தை தள்ளி ஒரு 50 மீட்டர் தள்ளி நீங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி பழைய வழக்குகள் எல்லாம் 1923 லண்டன் தீர்ப்புலேருந்து எல்லா வழக்குகளையும் சுட்டி காட்டி அவரவர் இடம் அவரவருக்கு தான் அப்படின்னு சொல்லி நீதிபதி கனகராஜ் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அதன் பின்பு 30/11/1998 மலை உச்சியில் அமைந்துள்ள தர்காவை அகற்றப் போவதாகவும் தர்கா அமைந்துள்ள பகுதியில் கார்த்திகை தீபத்தை ஏற்றப் போவதாகவும் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு எதிராக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடப்படுது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாலசுப்ரமணியன், நல்லா கவனிங்க, பாலசுப்ரமணியன் அவர் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் என்னென்ன இடம் இருக்குது அப்படின்றத 1923 சொல்லிட்டாங்க. அதன்படி தான் இருக்கணும். சும்மா போய் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போய் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போகிறேன், அந்த பள்ளிவாசல் அகற்ற போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. உடனடியாக மதுரையுடைய கலெக்டர் எஸ்பியும் உரிய பாதுகாப்பை போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி 1998 ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதன் பின்பு போய் விடலை. 29/8/2012 மலை மீது நகராட்சி சார்பாக மின் விளக்கு அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பாக ஜெயக்குமார் நீதிபதி அவர்கள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, கோயிலிருந்து நெல்லித்தோப்பு வரைக்கும் நீங்கள் நகராட்சி சார்பாக மின் விளக்கு அமைச்சுக்கோங்க, நெல்லித்தோப்புலேருந்து மலை மீது இருக்கக்கூடிய அந்த தர்கா வரைக்கும் அந்த தர்கா நிர்வாகமே மின் விளக்கு அமைச்சுக்கிடுவாங்கன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. 28/6/2023 இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மலை மீது உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்தக்கூடாது, பக்ரீத் தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள், இந்து மக்கள் கட்சி போய் ஒரு வழக்கு போடுறாங்க. இதை விசாரித்த நீதிபதிகளான சுப்பிரமணியம் அதே போல் விக்டோரியா கௌரி 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் தொழுகைக்கு எந்த தடையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1923 கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலிருந்து 2023 வரைக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வரைக்கும் எல்லா தீர்ப்புகள்லையுமே தர்கா இடம் தர்காவுக்கு சொந்தமானது, கோயிலிடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நீதிபதிகளுமே இந்த நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஒரு நீதிபதினா அவருடைய தீர்ப்பை தான் பார்க்கணுமே தவிர அவருடைய மதம், சாதி நம்ம பார்க்க தேவையில்ல. ஆனால் இவர்கள் பரப்பக்கூடிய பொய்க்காகவே இதையும் சுட்டி காட்டக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ கோர்ட்லேயும் சரி மிக தெளிவாக அவரவர் இடம் அவரவருக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்கேயுமே முழு மலையும் இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்று எச் ராஜா சொன்னதை போல எந்த ஒரு தீர்ப்பும் இல்லை. அப்போ இதுவும் ஒரு வடிகட்டிய பொய். இப்போ புரியுதா இவங்க எவ்வளவு பொய்களை பரப்பி நம்ம மூளை செலவு பண்ணி அதன் மூலயமாக மத கலவரம் வந்துச்சு அப்படின்னா இவங்க அதில் அரசியல் குளிர்காயலாம் அப்படின்றதான் இவங்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது. அப்போ திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த பிஜேபி RSS இந்து முன்னணியுடைய பேச்சை கேட்கவே இல்லை. இவங்க உள்ளூர் மக்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே வெளியூர்லேருந்து இப்படியான பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இவருடைய ஒற்றை நோக்கம் இங்கே மத கலவரத்தை பண்ணணும் அப்படின்னா வெறுமனை மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கு மட்டும் இவங்க குறி வைக்கல, அந்த சன்னதி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்குமே இவங்க குறி வைக்கிறாங்க. இங்கே இதை மட்டும் மலையை மட்டும் டார்பில் சன்னதித்தில் ஒரு சர்ச் இருக்கு, அதையும் அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கார்த்திகை தீபம்னு வட்டம் நடக்கும் போதுனா சன்னதி தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு முன்னாடி தான் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஊரில் இருக்கிற மக்களை ஃபுல்லாக பதட்டான சூழ்நிலையை அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு உண்டாக்கி விடுறாங்க. அப்போது எப்பெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுதோ அப்பெல்லாம் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ற பேரில் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க. அப்போ நம்மளுடைய பன்முக தன்மையை பாருங்களேன். மலை மேலேயே 4 வழிபாட்டு தலம் இருக்குது, அதே போல் சன்னதி வீதியிலேயே 2 வழிபாட்டு தலம் இருக்குது. கோயில்
கோயில் இருக்குது, சர்ச்சு இருக்குது, எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா தான் இருக்கோம். நமக்குள்ளே எந்த ஒரு சச்சரவும் சண்டையும் வந்ததே கிடையாது. மதுரை மக்களுக்கு ஒரு பேர் இருக்குது, சித்திரை திருவிழா காலம் காலமாக நடக்குதுங்க. முஸ்லீம்களும் சரி, இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, எல்லா மதத்தினருமே அதில் பங்கெடுத்து ஒற்றுமையாக நடத்துவாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு பொறி கலவரம் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு தெருவுக்குள்ளே போகும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு இதான் ஒரு சின்ன சம்பவத்தையாக காட்ட முடியுமா? அந்த அளவுக்கு மதுரை மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. மதுரை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த ஒற்றுமையை பற்ற வச்சு ரெண்டாக பிரித்து விட்டு இந்துக்களோட ஓட்டை ஏமாற்றி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது. அப்போது நம்ம ஊரை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கும்பல் பரப்பக்கூடிய பொய்கள்லேருந்து நாம் நம்பாமல் நம்மளை நாமளே இவங்கள்ட்ட அப்புறப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நாம் நம்ம ஊரை பாதுகாக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இதை உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் பரப்புங்க. நம்ம ஊரில் இவங்க நடத்த திட்டமிட்ட, அதாவது உத்தரகண்ட் பாணியில் இங்கே நடத்தக்கூடிய அந்த கலவரத்தை நாமளால் தான் தடுத்து நிறுத்த முடியும். அரசாங்கத்திற்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த காவிகளோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுங்க. காலம் தாழ்த்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுரும். இன்றைக்கி 144 தடை போட்டு மதுரையில் நடக்க இருந்த கலவரத்தை மிக தெளிவாக தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய அரசுக்கு பாராட்டு. அதே சமயத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எப்பவும் போல் அங்கே தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். எப்பவும் போல் எல்லா மக்களும் ஒன்றாக அங்கே பயணிக்கக்கூடிய வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். கலவரம் செய்யக்கூடிய வெளியூர் நபர்கள் யாருன்னு சொல்லி கண்டறிந்து அவர்களை NSA தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தன் வெளியூர்காரன் கூட வந்து இங்கே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் இதை பண்ணாம விட்டோம்னா திருப்பரங்குன்றம் மலை என்பது ஆரம்பம் தான். இனி ஒவ்வொரு மலையாகவும் ஒவ்வொரு இடமாகவும் குறி வச்சு இது போன்ற வதந்திகளை பரப்புவாங்க. இவங்களுடைய ஒற்றை நோக்கம் 2026 தேர்தல் தான். அதை முறியடிக்கக்கூடிய வலிமை என்பது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் தான் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இவருடைய வதந்திகளையும் இவருடைய நோக்கத்தையும் முறியடிப்போம். நன்றி.